கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை காலையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய நல்ல தகப்பனே, உமது அன்பை, இரக்கத்தை, கிருபையை மறுபடியும் ருசிப்பதற்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதன்கிழமை காலையில் நாங்கள் நித்திரையை விட்டு எழுந்து உம்முடைய அன்பு முகத்தை தரிசிப்பதற்கு கிருபை தந்தீரையா. இந்த நாளிலும் உலகம் முழுவதிலும் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் ஐயா. தேவைகள், பாரங்கள், கவலைகள் என்று சொல்லி பலவிதமான நெருக்கத்தோடும் பாரத்தோடும் உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா இந்த ஆராதனை விடுதலையின் அனுபவமாக, ஆசீர்வாதத்தின் வேளையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களை மறைத்து போடும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுகிற நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபித்தார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 650வது பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கன்னிமரி பாலகனே, மண்ணில் மனுவாய் பிறந்தவனே என்ற பாடல். மண்ணில் மனுவாய் பிறந்தவனே, என்னில் உயிராய் நிறைந்தவனே, கன்னிமரி பாலகனே, மண்ணில் மனுவாய் பிறந்தவரே, என்னில் உயிராய் பிறந்தவனே, மண்ணுலகில் தவழ்ந்தவனே, விண்ணுலக தேவ மைந்தனே, விண்ணுலகில் தவழ்ந்தவனே, விண்ணுலக தேவ மைந்தனே, உலகோரை காப்பவனே, இயேசுவே இம்மானுவேலனே, இவ்வுலகோரை காப்பவரே, இயேசுவே இம்மானுவேலனே, மன்னவனே, கன்னிமரி பாலகனே, மண்ணில் மனுவாய் பிறந்தவனே, என்னில் உயிராய் பிறந்தவனே, ஆவிகளை அணைப்பவனே, மேவியம் மீட்பவனே, பாவிகளை அணைப்பவனே, மேவியம் மீட்பவனே, நானிலம் போற்றும் நல்தேவனே, நல்லவனே, இயேசுநாயகனே, நானிலம் போற்றும் நல்தேவனே, நல்லவனே, இயேசுநாயகனே, மன்னவனே, கன்னிமரி பாலகனே, மண்ணில் மனுவாய் பிறந்தவனே, என்னில் உயிராய் பிறந்தவனே.
143வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தருளும். உமது நீதிக்கு செய்ய உமது உண்மையின்படியே எனக்கு மறுமொழி அருளாம். ஜீவனுள்ள எவனும் உமது சந்நிதியில் நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க வராதையும். சத்துரு என்னை துன்பப்படுத்தி என் உயிரை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் சோர்ந்து போகிறது, என் இருதயம் எனக்குள் கலங்குகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை சிந்திக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். விடாய்த்து போன நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறது. கர்த்தாவே, எனக்கு மறுமொழி அருள விரைந்து வாரும். என் ஆவி தீங்குகிறது. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், மறைத்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அதிகாலையில் நான் உமது கிருபையை கேட்கும்படி செய்யும். உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு தெரிவித்தருளும். உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களினின்று என்னை விடுவித்தருளும். உம்மை அடைக்கலமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் கடவுள். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான இடத்தில் நடத்துவதாக. கர்த்தாவே, உமது நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உமது நீதியின்படியே என்னை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உமது கிருபையின்படியே என் சத்துருக்களை அழித்து என்னை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடிமை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 38 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வரை. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளதே தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தா தன் முதிர் வயதில ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான்.
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கையிடுவான். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர் தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த புதன்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்து பிறப்பின் காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிற நமக்கு இந்த நாளின் காலையில கர்த்தர் தருகிற ஆவிக்குரிய வார்த்தை ஆலோசனை லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் போதெல்லாம் பலருடைய செயல்பாடுகளை நாம் கவனிக்கிறோம். மேய்ப்பர்களுடைய செயல்பாடு, ஞானிகளுடைய செயல்பாடு, மரியாளுடைய செயல்பாடு, யோசேப்பினுடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் நம்மால கவனிக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது. அதிலிருந்து ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல்பாடு மரியாளுடையது. இந்த மரியாளுடைய வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அவள் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அவருடைய வல்லமைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். தேவ சித்தம் என்னது என்று தேவ வார்த்தையினாலே அவள் விளங்கி கொண்டு முற்றிலும் தேவ நடத்துதலுக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். யாரை போல? ஒரு அடிமையை போல. அடிமை என்பவன் சுயமாக சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு வாய்ப்பில்லாதவன். தன்னை விலைக்கு வாங்கின எஜமான் அவனை குறித்து எதை செய்ய சித்தமாயிருக்கிறாரோ அதுக்கு பரிபூரணமாக கீழ்ப்படுகிறவன் ஒரு அடிமை. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுக்கு அடிமையிடத்திலே இடமில்லை. எஜமான் சொன்னா நான் செய்தேன், எஜமான் செய்ய சொன்னார் நான் செய்தேன், எஜமான் போக சொன்னார் நான் போனேன். அதுதான் அடிமையினுடைய பதிலாக இருக்கும். அது ஒருவேளை தன்னுடைய மரணமாக கூட இருக்கலாம். ஒரு பெரிய பாலத்திலிருந்து நீ கீழே குதித்து விடு என்று சொன்னான். ஐயோ நான் மரித்து போவன் என்று அவன் கேட்கக்கூடாது. அதுக்குள்ள உரிமை அவனுக்கு கிடையாது.
அடிமை என்பவன் எஜமான் எதை சொல்லுகிறானோ அது ஒருவேளை தன்னுடைய மரணமாக இருக்கலாம், அவன் அப்படியே செய்து நிறைவேற்ற வேண்டியவன், அவன்தான் அடிமை. வேதம் சொல்லுகிறது, மரியாள் தேவனுக்கு முன்பாக தேவ சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவ தூதன் மூலமாக அறிந்தபோது தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு காலையில என் அன்புக்குரியவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் தேவனுக்கு நான் அடிமை, நான் தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொண்டு நான் தேவனுக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு அடிமையாகவே வாழ விரும்புகிறேன் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியும்? சமீபத்தில் ஒரு பிரபலமான கட்டட வடிவமைப்பாளர், அந்த பிளான் அண்ட் எஸ்டிமேட் கொடுக்கிறவர் என்று சொல்லலாம், ஆர்கிடெக்ட் என்று சொல்லலாம், அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார், நான் ஒரு பிரபலமான கட்டட வடிவமைப்பாளர், நிறைய பேர் என்னிடத்திலே தங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று வருகிறார்கள், நான் பல நாட்கள் உழைத்து பல பல டிசைன்கள், பல பல மாடல்கள், பல பல விதத்திலே வீடுகளை அந்த வடிவமைத்து வைத்திருப்பேன், அதை கம்ப்யூட்டர் திரையில போட்டு அவர்களுக்கு காண்பிப்பேன். ஆனால் அவர்கள் தங்களுடைய மனதில் தங்களுடைய வீடு என்னவாக இருக்கணும், எத்தனை பெட்ரூம் இருக்கணும், எங்கே கிச்சன் இருக்கணும், என்னென்ன வசதிகள் இருக்கணும் என்பதை தங்களுடைய மனதிலேயே ஒரு வடிவமைப்பை போட்டு விட்டு தான் வருவார்கள். கடைசியில எது நிறைவேறும் தெரியுமா? நாம் வைத்திருக்கிற டிசைன் அல்ல, அவர்கள் மனதில் போட்டிருக்கிற டிசைனை என்ன கொண்டு போடும்படி சொல்வார்கள். இது அப்படி வேண்டாம், இதை கொஞ்சம் மாற்றுங்க, இது இப்படி வேண்டாம், இதுல கொஞ்சம் மாற்றுங்க என்று கடைசியில அவங்க மனசுல என்ன வடிவமைப்பை போட்டுவிட்டு வருகிறார்களோ அதை என்ன வைத்து போட வைப்பார்கள். இதுதான் நடக்கிறது. இத்தனை வருஷமா என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்க்கிறேன், ஒருவராவது நான் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச மாடலை அப்படியே எடுத்து கொண்டு போய் இது போதும், நாங்க மனநிறைவோடு போகிறோம், நாங்க இதை வைத்து எங்க வீட்டை கட்டுகிறோம் என்று சொன்னது கிடையாது. என்னிடத்துல ஆலோசனைக்காக வருகிறார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல மாடலை இது வடிவமைத்து தாருங்கன்னு கேட்கிறாங்க. கடைசியில அவங்க மாடலை, அவங்க திட்டத்தை, அவங்க டிசைனை என்ன வைத்து போடும்படி சொல்வார்கள், செய்வார்கள். அதுதான் நடக்கிறது. தெய்வீக வடிவமைப்பாளராகிய நம்முடைய பரம தகப்பன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியம், நம்மை உலகத்திலே அவருக்கென்று வடிவமைத்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவரொரு திட்டத்தை வைத்து செயல்பட விரும்புகிறார். என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, நோக்கம் என்ன என்பதை ஜெபத்தோட தாழ்மையோட நாம கேட்டு அவருடைய வசனத்தின் மூலமாக அதை தெரிந்து நாம செய்யணும். அப்படி செய்ய எல்லாரும் விரும்புவதில்லை, யாரும் விரும்புவதில்லை. பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை நீர் எல்லாம் சொல்லுகிறீர் சரி, எல்லாவற்றையும் செய்ய சொன்னீர் சரி, இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிங்க, கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும், என்னுடைய கல்வி உங்களுக்கு தெரியும், அனுபவம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மாத்தி யோசிங்களேன். அப்படித்தான் தேவனுக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறான். ஒரு பெரிய தேவ ஊழியக்காரன் ஸ்டீஃபன் ஓல்ஃபோர்டு, அந்த ஸ்டீஃபன் ஓல்ஃபோர்டு ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசி கொண்டிருக்கிறான்.
அந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் முடிவில் யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவங்கெல்லாம் உங்க கைகளை உயர்த்தி விட்டு முன்னால வாருங்கள் என்று கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா. ஒரு வாலிப சகோதரி, அவள் நிறைய படித்திருந்தாள், பெரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவள். அவள் முன்னால வந்தாள். அவள் வந்து சொன்னாள், ஐயா உங்க செய்தியை கேட்டேன், நான் மனம் உடைந்து போனேன், எனக்கு தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பமா இருக்கிறது. ஆனா என்னுடைய குடும்ப நிலைமைக்கும் என்னுடைய படிப்புக்கும் வயதுக்கும் தகுந்தது மாதிரி ஒரு தேவ சித்தம் இருக்குமானா அதுக்கு கீழ்ப்படிய நான் ஆயத்தம். நான் ஒரு பெரிய குடும்பத்துக்காரி, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, நான் நிறைய படித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையில என்னை தேவன் பயன்படுத்துவாரானால் அது அவருக்கு சித்தமாயிருந்தா அதை என்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படி சொன்னான். அப்போ அந்த பாஸ்டர் பிரசங்கியா ஸ்டீஃபன் ஓல்ஃபோர்ட் அந்த சகோதரிக்கு என்ன சொன்னா தெரியுமா? வேற ஒன்றும் சொல்லல. ஜார் மேட்டிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் எழுதின ஒரு பாடலை அவளுக்கு விளக்கி சொன்னார். அந்த பாடலினுடைய முதல் வரி, என்னை உமது கைதியாக்கும் ஆண்டவரே, என்னை உம்முடைய கைதியாக்கும். அதுல ஒரு வார்த்தை, என்னுடைய சித்தம் உம்முடைய சித்தமாகும் வரையிலும் என்னுடைய சித்தம் உம்முடையதல்ல. ஆண்டவரே, நான் ஒன்றை விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு இதை விருப்பமாக்கி இருக்கிறீர் என்றே, இது உம்முடைய சித்தம் மகளே, நீ இதை செய்ய நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீர் அதை சொல்லும் வரையிலும் அது என்னுடைய சித்தமே இல்லை. நான் என் விருப்பப்படி வாழ்ந்து விட்டு, நான் என் விருப்பப்படி ஆண்டவருக்கு அதை செய்து இதை செய்து இதெல்லாம் தேவனுக்கு சித்தம்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை பிரியப்படுத்த நினைத்தா அது நடக்காது. தேவன் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய சித்தம் நன்மையானது, அவருக்கு பிரியமானது, முழுமையாய் பரிபூர்ணமானது. அதை செய்வதற்கு நம்முடைய மனம் புதிதாகணும், நம்முடைய மனம் பகுத்தறியத்தக்கணும், மாறணும். ஏதோ ஆண்டவருக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. ஆனால் எது தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ள முடியல. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையின்படி ஆவியானவர் பேசுகிறதை கவனமாக காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு பரிபூர்ணமா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுல ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அவர் எதை சொல்லுகிறாரோ அது நன்மையானது, அது அவருக்கு பிரியமானது, அது பரிபூர்ணமானது. அதுல கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆபிரகாமே, பார்த்து உன் மகனை மோரியா மலையில கொண்டு போய் நான் காண்பிக்கும் ஒரு மலைகள் ஒன்றில அவனை எனக்கு தகன பலியாக செலுத்து என்று சொன்னபோது, ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் அது என்ன என்று புரியாமல் இருக்கலாம். அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அன்றைக்கு பார்த்திருக்கவும் முடியாது, அவனுடைய கற்பனையில கூட அதை நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர்
என்னை விசுவாசத்திலே பலப்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் பூரணப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார் என்கிற காரியம் ஆபிரகாமுக்கு முழுமையாக விளங்கி இருக்கவும் செய்யாது. ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் என்னவா இருந்தது தெரியுமா? என்னை என் பிதாக்களின் வீட்டிலிருந்து அழைத்து வழிநடத்தி வருகிற என் தேவன் நல்லவர், அவருக்கு பிரியமானதை செய்வது என்னுடைய சித்தம், என்னுடைய நோக்கம். அது முழுமையும் பரிபூர்ணமுமானதா இருக்கும். அதுல ஒரு குறையும் இருக்காது. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதைகளில் எல்லாவற்றிலேயும் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானமுள்ள சர்வ வல்லமை உள்ளவர், உலகத்தை தமது வார்த்தையினால் உருவாக்கின தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். அவர் செய்வதே ஞானமாயிருக்கும். அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அளவிலே நான் இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படித்தான். ஒரு அடிமையை போல ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். என்னை பொறுத்தவரையிலும் ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலி செலுத்தியே விட்டான். எப்போது தன் வீட்டில் இருந்த ஈசாக்கை சாராவுக்கு தெரியாம வெளியில அழைத்து கொண்டு வந்து வேலைக்காரர்களிடத்திலும் சொல்லாம நடத்தி கொண்டு போனாரோ, அந்த இடத்திலேயே ஆபிரகாம் தன் மன அளவில் ஈசாக்கை தேவனுக்கென்று பலியாக்கி விட்டான். அதுக்கு பின்னால நடந்தது தேவனுடைய வல்லமை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆலோசனை, அது வேற விஷயம். ஆபிரகாம் ஒரு அடிமையை போல தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதன் மூலமாக தேவன் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைத்தார். மரியாள் தன்னுடைய வாலிப பருவத்திலே அவளுக்கென்று சில விருப்பங்கள், அவளுக்கென்று சில எண்ணங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும். சொல்ல போனால் அவள் ஒரு வாலிப மகனுக்கு மனைவியாகும்படியாக நியமிக்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு வாலிப பையனோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. இவன் தான் என்னுடைய புருஷன், இவன் தான் என்னுடைய வருங்கால கணவன், நான் இவனோடு கூட இப்படி வாழ போகிறேன், நான் இவனை இப்படி வைத்து பார்ப்பேன், நான் இவனை இப்படி நடத்துவேன், நாங்கள் இப்படி வாழுவோம் என்றெல்லாம் தன்னுடைய மனதிலே கற்பனைகளாலே மிதந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பெண். அவளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கா? உலகத்து மக்கள் பொறுத்தவரையிலும் அவளை குறித்த சிந்தனை என்னவாக இருக்கும்? இவளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல புருஷன் வந்து திருமணம் பண்ண போகிறான், இவள் வாழ போகிறாள், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல தூதன் வந்து சொல்லுகிறா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். கேட்கிற கேள்வி, ஐயோ நான் புருஷனை அறியனே. நீங்க சொல்லுகிறது சரிதான், நான் ஸ்திரீகளிலெல்லாம் பாக்கியவதியா இருக்கிறது இருக்கட்டும், நான் புருஷனை அறியாதவள், ஒரு புருஷனுக்கு நிச்சயிக்கப்பட்டவள், திருமண நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவள், திருமணமாக முன்னே நான் கர்ப்பவதி ஆனால் என்னுடைய உலக நிலைமை என்னவாகும்? என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இன்றைக்கு கூட திருமணமாக முன்னால ஒரு சகோதரி ஒரு குழந்தைக்கு தாயாகி விட்டாள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள நிலையில இந்த சமூகம் முழுமையாக இல்லை. ஒருவேளை நாகரிக சமூகம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலும் கூட அதை விமர்சிப்பதற்கு மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னால அந்த சமூக அமைப்புல ஒரு வாலிப பிள்ளை திருமணத்துக்கு நிச்சயமாக்கப்பட்டவள்
திருமணமாவதுக்கு முன்னால ஒரு குழந்தைக்கு தாயாகிறாள், அவள் கர்ப்பவதியானாள் என்றாள். அதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மரியாள் தன்னுடைய சுயத்தை அப்படியே சாம்பலில் போட்டு விட்டாள், சுயத்தை கொன்று விட்டாள். அவள் சொன்னாள், நான் தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தை என்னன்னு சொல்லுமோ அதன்படி நான் செய்கிறேன். ஏனென்றால் தேவனால் கூடாததே ஒன்றுமே இல்லை. என்னை உருவாக்கி நடத்துகிற என் தேவன் வல்லமையான ஒரு தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் என்னை அடிமையாக விலைக்கு வாங்கின பிறகு அவர் என்னை அவருடைய சித்தம் போல நடத்தட்டும், நான் அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பு அவள் வயிற்றில இயேசு உருவாக காரணமாயிற்று. சொல்ல போனால் அவள் ஸ்திரீகளிலெல்லாம் பாக்கியவதி எனப்படுவதற்கு காரணமாயிற்று. இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல நாம கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற விதத்துல தேவ சித்தம் எங்கேயாவது நிறைவேறி இருக்கிறதா என்று ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கேட்டு பாருங்க. நாம போடுகிற சீரியல் லைட்டா இருக்கட்டும், நாம நடத்துகிற ஆராதனைகளா இருக்கட்டும், நாம செய்கிற விளம்பரங்களா இருக்கட்டும், வியாபாரங்களா இருக்கட்டும், எந்த இடத்திலேயாவது தேவனுடைய சித்தம் இதுவாக இருந்தது, நாங்கள் அதை நிறைவேற்றினோம் என்று சொல்லக்கூடிய அளவு நம்மால துணிச்சல சொல்ல முடிகிறதா? இயேசு எங்களிடத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடிகிறதா? முடியல. எத்தனையோ வருஷம் பண்டிகையை கொண்டாடுகிறோம். பண்டிகை கொண்டாடி முடிந்த பிறகு நாம கொளுத்தி போட்ட பட்டாசுகளினுடைய தூசுகளோ, நாம சாப்பிட்டு போட்ட தட்டுகளுடைய எச்சில்களோ அதைத்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் கிறிஸ்துமஸ் காட்சியாக நம்முடைய மனதில் வரும் வறுமை அனுபவம். இயேசுவின் தேவ சித்தம் நாம செய்ய ஒப்பு கொடுப்போமானா, ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உமக்கென்று எங்களை படைத்து உம் சித்தம் செய்யும்படியாக எங்களை அடிமையை போல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை ஆளும், வசனத்தை கொண்டு எங்களை நடத்தும். உம்முடைய வசனம் எதை சொல்லுகிறதோ, கட்டளை இடுகிறதோ அதை ஒரு அடிமையை போல செய்வோம். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கே உங்கள் இதயத்தில் இயேசு வந்து பிறப்பா, உங்கள் குடும்பத்தில் இயேசு வந்து பிறப்பா. உண்மையான கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இல்லத்திலேயே காண்பீர்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில காண்பீர்கள். தேவ சித்தத்துக்கு நீங்க கண்டிப்பா உங்களை ஒப்பு கொடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களே இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்ற பண்டிகை ஆசாரங்கள், மதியற்ற கொண்டாட்டங்கள், மதியற்ற ஆரவாரங்கள், அதுக்கு மத்தியில் புத்தியுள்ள மக்களாக தேவனுக்கு அடிமைகள் என்ற நிலையில இந்த பண்டிகையை கொண்டாட பழகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 340வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோமா? பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும்
என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே நேற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும், அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கிரையத்தால் என்னை மீட்ட, சொந்த இரத்த கிரையத்தால் என்னை மீட்ட எந்த உந்தனுக்கீதோ படைக்கிறேன் என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்துக் கொள்ள காத்திருக்கிறேன் கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டே உமக்கு, நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் போதெல்லாம் அன்னை மரியாளின் தியாகம், அர்ப்பணிப்பு இவைகளை எங்கள் மன கண்முன்பாக நீர் கொண்டு வருகிறீர் சுவாமி. ஸ்திரீகளிலெல்லாம் பாக்கியவதி என்று எண்ணப்பட்ட அன்பு தாய், அவளுடைய அர்ப்பணிப்பு விலையேற பெற்றது. தெய்வ வார்த்தையை முன்னிட்டு கடவுளுக்கு தன்னை அடிமையாக்கின அவர்களுடைய அர்ப்பணிப்பை இந்த நாளில் எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறோம் ஐயா. பல வருஷங்களாக நாங்கள் பண்டிகையை கொண்டாடுகிறோம்.
ஆனால் எங்களிலே எந்த அர்ப்பணிப்பும் இல்லை, தியாகமும் இல்லை. தேவ சித்தம் என்ன என்று தெரிந்து தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தத்தை செய்வதுதான் எங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை மறந்து போயிருக்கிறோம் ஐயா. மதியற்றவர்களை போல உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் உலகத்து மனிதர்களை போல புசிப்பதும் குடிப்பதும் உடுத்துவதும் கொண்டாடுவதும் தான் பண்டிகை என்று நினைக்கிறோம். இந்த பண்டிகையிலாவது தேவ சித்தத்தை செய்ய தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவருக்கு எங்களை அடிமையாக்க எங்களுக்கு ஒரு அர்ப்பணத்தை தாரும் ஐயா. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தார். எங்களுடைய சுயம் செத்து கிறிஸ்து பிறக்கத்தக்கதான ஒரு அனுபவம், ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் இருதயம் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே, எங்கள் இருதயம் புதிதாகட்டும் ஆண்டவரே. செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய எங்களை ஆண்டவர் பக்குவப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை எங்களில் நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இந்த நாளை ஆசீர்வதியும் ஐயா. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எவ்வளவோ பேர் வேலைகளை இழந்து வியாதிப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகம் பெறட்டும் ஐயா. ஆண்டவரே, இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள் ஆறுதல் அடையட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பண்டிகை, கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் ஆண்டவரே, உடைந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதலையும் அமைதியும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடியதா இருக்கட்டும். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் பிறக்கத்தக்கதாக தேவரை கிருபை தார் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் கடமைகளை நாங்கள் பொறுப்போடு செய்ய கிருபை தாரும். பலவிதமான வேலைகளை இந்த நாளிலும் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். தேவ கிருபையில சமாதானத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்று புதிய பிறந்த நாளை காணுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். புதிய பிறந்த நாளை காண்பவர்கள் புதிய நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை, இந்த ஆண்டை எதிர்கொள்ள கிருபை தார். தீர்க்க ஆயுஷ்ய கொடும். திருமண நாட்களை காணுகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்திலும் ஆண்டவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும். சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட குடும்ப வாழ்க்கையில தெய்வ இரக்கத்தை கிருபையை தார். வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கா. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஊரில் வர முடியாதபடி தடைபட்டவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளட்டா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு வழி நடத்தா. பிரயாணங்களில் ஈடுபட உத்தேசித்திருக்கிறவர்கள் பாதுகாப்பான பயணங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபைத்தார். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தீமைகள் ஆபத்துகள் மோசங்கள் பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் விலக்கம். அநாதைகள் ஏழைகள் விதவிகள் ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். சமாதானத்தோடு இந்த நாளை தொடங்குவா. ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள்.
ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கும், புதன்கிழமை இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு மத்திய வார ஆராதனையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மற்றும் 8:30 மணி ஆராதனைகளிலும் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். நாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மோடு நம் ஆண்டவர் இருக்கிறார். இம்மானுவேலாக அவர் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பா. இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.